சித்தர் பூமி. வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே இவன் ஃப்ரெண்டு நல்லா இருப்பான், இவனுக்கு தற்காலகட்டத்துக்கு நட்பினால் பயன் உண்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டோம்னா, அவங்க ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணுமானா பார்க்கணும். இப்போ நண்பனால் நிறைய பேர் இழப்பு, பணம் இழப்பு அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இருக்கத்தான் செய்யுது. அதை மாற்ற முடியாது. அவங்களுடைய ஜாதக அமைப்புங்கிறது அப்படி. பொதுவாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கன்னியா லக்னம் அக்ஷய லக்னமாக யாருக்கு போகுதோ அவங்களுக்கு நட்பின் தன்மைங்கிறது நல்லாயிருக்கும். இவன் ஃப்ரெண்டு இவனுடைய வாழ்க்கையில் ஒரு படி மேலே அப்படிங்கிறது சொல்லலாம். அம்மாவையும் ஃப்ரெண்டையும் ஒன்று போல் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்லவா, அந்த மாதிரி தான். அம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும், என் ஃப்ரெண்டு சொன்னால் கரெக்டாக இருக்கும். நண்பண்டான்னு சொல்லுவாங்கல்லவா, அந்த நண்பண்டா இந்த கன்னியா லக்னக்காரங்களுக்கு நன்றாகவே அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆத்மார்த்தமான நட்பு, சண்டை வந்தாலும் இது பண்ணாலுமே அந்த நட்பு நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும். சரி, வேறு யாருக்கு நல்லாயிருக்கும்? மீன லக்னக்காரங்களுக்கு நட்பு நிலைங்கிறது நல்லாயிருக்கும். இவங்களுக்கும் ஹார்ட்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு சின்ன குழந்தையிலேருந்தே அவனை தெரியும். அவர்களுடைய ஜாதகத்தில் நட்புன்னு சொல்லக்கூடிய பாவகம் நன்றாக இருந்தால் மட்டுமே தான் இது சரியாக இருக்கும், இல்லைன்னா சரியாக இருக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மீன லக்னத்திற்கு 7ஆம் பாவகம் நல்லா இருந்ததுன்னா நட்பின் நிலைங்கிறது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். புதன் மட்டும் நல்ல இடத்துல இருந்துட்டார்னா நண்பன் பேச்சு தான் அவங்களுக்கு முன்னுதாரணம், ஒரு தைரியம். என்னன்னாலும் என் ஃப்ரெண்டு சொன்னால் நான் கேட்பேன், அவன் சொன்னால் அது நடக்கும், அவன் கரெக்டாக தான் சொல்லுவான்னு சொல்லக்கூடியது இந்த மீன லக்னம் அப்படிங்கிறது சொல்லலாம். வேறு யாருக்கு நல்லாயிருக்கும்? மகர லக்னம். இந்த மகர லக்னத்திற்கு எப்போதுமே சொல்லலாம், இந்த நட்புங்கிறது சரியாக இருக்குமானா இவங்க கரெக்டாக இருப்பாங்க, நட்பும் சரியாக தான் இருக்கும். ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். பாதி நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க, காணாமல் போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த நட்புங்கிறது அந்த 10 வருட கால வாழ்க்கையில் துளைந்த நட்பாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஆனால் 10 வருட கால வாழ்க்கையில் அவங்க சேர்ந்திருந்தது ஒரு சந்தோஷம்னாலும் ஒரு துக்கமானாலும் சேர்ந்து பகிர்ந்து கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா சில காலங்கள் மட்டும்தான். ஆனால் அது நீடித்திருக்குமானா நீடித்திருக்கும். இன்றைக்கும் ஒரு கஷ்டம்னா என் ஃப்ரெண்டை தான் நான் போய் பார்ப்பேன்னு சொல்லுவாங்க இந்த மகர லக்னக்காரங்களை. சூப்பராக இருக்கும். அந்த நண்பன் வேறு வேறு தாட்ஸில் இருக்கிறதுனால தொடர்ந்து அந்த நட்பாக இருக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி இந்த கும்ப லக்னத்துக்கு ஸ்ட்ராங் நட்புன்னு சொல்லலாம். கும்ப லக்னத்துக்கு மட்டும் சூரியன் நல்ல இடத்துல இருந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூரியன் நல்ல பாவகத்தில் வந்துட்டார்னா ஃப்ரெண்டு தான் முதன்மையானது. அவன் ஆர்டர் போட்டால் நான் செய்வேன், அவன் ஆர்டர் போட்டால் நடக்கும், அவன் சொன்னால் அது நடக்கும், அவன் செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை. கும்ப லக்னத்திற்கு உண்மையாகவே நட்பின் நிலைங்கிறது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த நட்புங்கிறது எல்லாருக்குமே ஜாதகத்தில் நல்லா இருக்குமானா சில ஜாதகங்கள் இருக்கும், சில ஜாதகங்கள் சரியாக இருக்காது. இப்போ இந்த மேஷ லக்னம் போச்சு பார்த்தீங்களா, இந்த மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குதுன்னா இந்த 7ஆம் பாவகம் நட்புனா அது நல்லாயிருக்கும், அவங்களால வருமானம்ங்கிறது இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ரிஷப லக்னத்திற்கு நண்பனால தான் செலவு, விரயம், அவனுக்கு தூக்கத்துக்கு எடுத்துக்கிண்டு அவங்க கூட ஓடணும்னு இருக்குது, அவனால் எனக்கு நிறைய லாஸ் அப்படிங்கிறதே இங்கே கொடுக்கும். அந்த ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு சரியாக இருக்குமானா சரியாக இருக்காது. மிதுன லக்னக்காரங்களுக்கு நட்பினால் அழுத்தங்கிறது அதிகமாக இருக்கும். அவன் வேலைக்கு போகிறான், நீ போகலை, அவன் பிஸ்னஸ் பண்ணுறான், நீ பிஸ்லன்னு ஒரு கம்பேரிசன்லேயே அவங்க இருப்பாங்க. பார்த்து பார்த்து தோற்று போகிறதுன்னு சொல்லுவாங்கல்லவா, அந்த மாதிரி தான். அவங்கள பார்த்து பார்த்தே இவர் தன்னை சுருக்கி கொள்வார், குறைத்து கொள்வார். ஆனால் எதாட்டி ஒரு முடிவெடுத்து மாட்டிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்னம் அப்படிங்கிறது சொல்லலாம். ஆனால் நட்பு அதை விரும்புமா அப்படின்னா அவருக்கு அது எதுவுமே தெரியாது, எதுவுமே அவருக்கு அதை புரியாது. நான் பசாட்டு சிவனேன்னு தாண்டா போகிறேன் என் வாழ்க்கையில், நீ ஏன் என்னை பார்க்குற, நீ உன் வாழ்க்கையில் போக வேண்டியதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் துலா லக்னம். துலா லக்னத்துக்கு நட்பினால் பிரச்சனைங்கிறத விட ஜாதகர் தான் பிரச்சனை. துலா லக்னத்துக்கு தானே கஷ்டப்படணுன்னு இருக்குது, தன்னைத்தானே ஒதுக்கி வைக்கணும்னு இருக்குது, தானே ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கணும்னு இருக்குது. அதை வெளியில் சொன்னால் எங்கள் கௌரவம் குறைஞ்சி போயிருமோ, நட்பு கெட்டு போயிருமோ, குடும்பம் உடஞ்சி போயிருமோங்கிற தன்மையில் இவங்க எதுவுமே வெளியில் சொல்ல மாட்டாங்க. இந்த மேஷ லக்னமும் துலா லக்னமும் முதல் நட்புன்னு பார்த்தீங்கன்னா மனைவி மட்டும்தான்.
கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவி, இல்லைன்னா அங்கே கணவர் ஸ்தானம். அந்த கணவனோ மனைவியோ 2 பேரும் மட்டுமே. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யார்கிட்ட எதை ஷேர் பண்ணுறதை விட இவங்கள்ட்ட இதை ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருக்குமானா சூப்பராக இருக்கும். அவங்களுடைய கைடன்ஸ் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க எதுவுமே வெளியில் சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை, இவங்களுக்கு அந்த புரிதல் இல்லைன்னு ஒரு தனக்குள்ள ஒரு எண்ணத்தை விதைச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் இவங்களுக்கு எடுக்குது. எனக்கு சரியானது அது இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுதான் அங்கே பிரச்சனை அப்படிங்கிறது சொல்லலாம். தனுசு லக்னம் எப்படி இருக்கும்? தனுசு லக்னம் நட்பு நல்லாயிருக்கும். ஆனால் முதல்ல சொன்ன மாதிரி தான், போராட்டம் அப்படிங்கிறது நண்பர் கூட எதாட்டி போராடிகிட்டே இருக்கணும். அவனுக்கு வேலை பாரு, இதை செய், அதை செய், அதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்ட்டு நிறைய ட்ரிக்ஸு கொடுத்தாலுமே அதை ஏற்றுக்கக்கூடிய தன்மைங்கிறது அந்த கிரகத்திற்கு இருக்குமா, அந்த பாவகத்திற்குமான இருக்காது. ஒரு கண்ட்ரோல்குள்ளே வரமாட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க தான் இவங்க. தனுசு லக்னம் இப்படி போயிட்டே இருக்கும். நம்ம பேச்சுக்கு அவங்க கட்டுப்பட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நேர் வழியில் சொன்னால் கூட அதை தெரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மையில் இந்த நட்புங்கிறது இருக்கும். இது பிரச்சனையை கொடுக்கும். இந்த கடக லக்னமும் அதே மாதிரி சிம்ம லக்னமும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டோம். கன்னியா லக்னம் நல்லா இருக்குது. 12 லக்னத்திற்கும் 12 பாவகத்திற்கும் நட்பின் நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு என் ஃப்ரெண்டால் தான் கெட்டேன், அவன் சொல்லி நான் செஞ்சான் அப்படிங்கிறது யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவல். இப்போ ஏன் இந்த தகவலை சொல்கிறீங்கன்னா, ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, எனக்கு ஃப்ரெண்டுனால அதிக இழப்புங்கிறது என்னுடைய இதில் இருக்குது, இதை நான் எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது. அந்த ஜாதகருக்காக மட்டுமே இந்த பதிவு. எல்லாரும் இதை பயன்படுத்திக்கலாமான்னு பயன்படுத்திக்கலாம். இதை பார்ப்பதற்கும் உங்கள் ஜாதகத்தில் யோகம் இருந்தால் மட்டுமே பார்க்க முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு நஷ்டம் ஏற்படணும்னு இருக்குது, நான் எதையும் சொல்லி நம்ம ஜாதகத்துக்கு அப்படி தான் இருக்குது, அதனால் ஃப்ரெண்டு கூட சேர வேண்டாங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அந்த கர்மா கிரகத்தை என்னால் மாற்றி வைக்க முடியாது. ஒரு வீடியோஸ் போடுறதும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயன்படும் என்பதற்காக மட்டுமே. வீடியோஸ் நிறைய பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாருமே பாதி ஜோதிடர்கள்னு சொல்லலாம். நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கை நிர்ணயத்தை. சரி, அதை கொஞ்சம் தெளிவான பாதையில் நடக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த தகவல் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இந்த தகவலை கொடுக்க சொல்லிய நம்முடைய குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி சாருக்கு நன்றி. சித்தர் பூமி.